திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக. அதே மாரி திமுகனா ஆபாசம், அருவருப்பு, ஆபாசம், அருவருப்புனா திமுகன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு சொன்னதுக்கு காரணம் திமுகவின் தலைவர்கள். ஏன்னா, அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல அவ்ளோ ஊழல்கள் நடந்திருக்கு. ஏகப்பட்ட சொல்லவே முடியாத, கணக்கே வராத அம்புட்டு ஊழல்கள அவங்க பண்ணியிருக்காங்க. ஊழலுக்காகவே ஒரு ஆட்சிய கலைச்சிருக்காங்கன்னா, அது நம்முடைய திமுக ஆட்சிய தான். அதுவும் அந்த ஆட்சிய கலைச்சது வேற யாரும் கிடையாது. இப்போ கூடல இருக்கு இல்லையா காங்கிரஸ். அவிங்க தான் கலைச்சு விட்டுருக்காய்ங்க. செகண்ட் சொன்ன விஷயத்துக்கு காரணம் திமுகல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், திமுகவின் பேச்சாளர்கள், திமுகவின் தொண்டர்கள். இவங்கலாம் வாய தொறந்தாலே நாராசமா பேசுவாய்ங்க. திமுக தொண்டர்கள் சோசியல் மீடியால சுத்தக்கூடிய ஊபிஸ்கள் தான் ஆபாசமா, அருவருப்பா பேசுவாங்கன்னு பார்த்தா, இப்போ திமுகல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பப்ளிக்ல அதுவும் லைவ்ல ஆபாசமா பேசியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது. இந்த அமைச்சர் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் ஒரு சில திமுக அமைச்சர்கள், ஏன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வரைக்கும் நெறைய பேரு மேடைகள்ல அருவருப்பாலாம் பேசியிருக்காங்க. சரி, நாம இந்த மேட்டருக்கு வருவோம். நியூஸ் தமிழ் 24x7ன்னு ஒரு சேனல் இருக்கு. அவிங்க இந்த அரசியல்வாதிகள வச்சுக்கிட்டு ஒரு புரோகிராம் ஒண்ணு சமீபத்தில பண்ணியிருந்தாங்க. அதுல திமுக அமைச்சரான திரு மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா? அவருடைய ஏரியால, அதாவது கன்னியாகுமரி பகுதியில நடக்கக்கூடிய திட்டங்களை குறித்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்த மக்கள் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த திமுக அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த மக்களை பார்த்து, "டேய் டேய் நாங்கலாம் விசில் அடிக்கும் பொழுது நீங்க உங்க அப்பன் கோமணத்துல இருந்தீங்கடா" அப்படின்ற மாரி ரொம்ப மோசமா, கொச்சையா, ஆபாசமா அங்க ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி அருவருப்பாலாம் பேசி வச்சிருக்காரு. டைடல் பார்க் பத்தி சொல்றாரு. பயோ மைனிங் பண்ணிருக்கு. 5 வருஷமா டைடல் பார்க் வேற நடந்துட்டு சார். நான் இருங்க. வேற நடந்துட்டு. என்ன பிரச்சனை? இருங்க இந்த பாத்து சார். சும்மா இந்த ஊழலே. இல்ல நாங்க எல்லாம் பிசினஸ் இல்ல வேணா சார். இல்ல அங்க வேணா. அப்பா வேற கோவணத்துல இருந்தியடா. தம்பி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிஃபிகேஷன்ல ஒண்ணு பொறுமை. பொறுமை. எவன் எப்படி காரி துப்புனாலும் கொஞ்சம் கூட கோவமே படாம அதை தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கணும். காரி துப்புனவன் நாளைக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும், "வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கீங்களா தம்பி? இந்த தேர்தல நமக்கு ஓட்டு போட்டுருங்க தம்பி" அப்படின்ற மாதிரி 32 பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகணும். ஆனா இந்த ஆளு பப்ளிக்ல, அதுவும் சேனல்ல லைவ்ல அந்த விஷயங்கள் எல்லாமே போயின்னு இருக்கு. அப்போ இவர் பேசக்கூடிய விஷயங்கள் பொய்ன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு 4 பசங்க சிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சிரிக்கிறாங்க. அத கூட டாலரேட் பண்ணிக்க முடியாம இவரு கத்துறாரு. ஆபாசமா பேசுறாரு. கோவத்துல வார்த்தைய விடுறாரு. அது நாளைக்கு இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம என்னென்னத்தையோ பேசின்னு வந்துன்னு இருக்காரு. இதே ஆளு தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவில்ல சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறச்ச மூச்சு இருக்கா அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ணது. அதுக்கப்புறமா தான் இந்த ஆளுடைய பதவியை தூக்குனாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த ஆளுக்கு மறுபடியும் அமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இதே நபர் மீது தான் பாலியல் குற்றச்சாட்டும் இருக்கு. இவர்கிட்ட உதவி கேட்ட ஒரு பெண்ணை படுக்கைக்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு. இத பாருங்க. உதவி கேட்டு வந்த பெண் படுக்கைக்கு அழைத்த திமுக எம்எல்ஏ. இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோவும் லீக் ஆச்சு. அதாவது அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் இன்னொரு பெண், அவங்க யாருன்னு தெரியல, அவங்க 2 பேரும் பேசுற அந்த ஒரு கான்வர்சேஷன் கூட பாத்தீங்கன்னா லீக் ஆச்சு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்குதா? இருக்கு. சரி, செப்டிலே இருக்கு. அசம்பிளி என்ன பாத்தீங்களா? அதனால சரி உங்க பாக்கலாமான்னு யோசிச்சேன். இதுல எதுக்கு பாக்கணும்? சும்மா வேற என்ன பாத்தீங்களா? எனக்கு யோசிச்சு வந்து பேசலாம். வேற என்ன? வேற ஒண்ணு. நிச்சயம் இன்ட்ரெஸ்ட் அதர்வைஸ் நான் சார் இனிமே போன் பண்ணாதீங்க சரிங்களா? எனக்கு உங்ககிட்ட பேசுறது சீரியஸாவே பிடிக்கல. தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க. அப்படியா? தயவு செஞ்சு இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இதுக்கு மேல எனக்கு எப்படி நானும் வந்து உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். எவ்வளவு சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க. ப்ளீஸ் இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. உங்ககிட்ட நான் தேவையில்லாம பேசி இன்னும் என்ன நான் மூட் அவுட் பண்ணிக்க விரும்புறேன். இவர் தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே தரமா செஞ்சு கொடுத்த மாதிரியும்
எந்த விதமான தவறான விஷயங்களும் பண்ணாம நேர்மையா மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்த மாதிரியும், ஆனாலும் அந்த மக்கள் இவரை பார்த்து கேலி கிண்டல் பண்ண மாதிரி ஆபாசமா அருவருப்பா பப்ளிக்ல லைவ்ல கத்திட்டு இருக்காரு. தயவு செய்து இதுக்கப்புறமாச்சும் உங்க தொகுதியில நிற்கக்கூடிய நபர் எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு, அவருடைய கேரக்டர் எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோ இந்த ஆள் மாதிரியான ஒரு ஆள் தான் ஜெயிப்பாரு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து டேட்டாவோட பார்லிமெண்ட்ல பேசியிருந்தாரு. முக்கியமா கடந்த சில தினங்களாக நடக்கக்கூடிய ஈரான் விசஸ் இஸ்ரேல் அமெரிக்கா சண்டை இருக்கு இல்லையா, அது குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அந்த சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்தியர்களை எப்படி இந்திய அரசு மீட்டு கொண்டு வந்திருக்கு, சண்டைக்கு நடுவுல கூட நமக்கு தேவையான எரிசக்திகள் எப்படி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் குறித்து தலைவர் பேசியிருக்காரு. முக்கியமா அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சிருக்கு, அதே மாதிரி நாம எப்படி எல்லார் கூடமே நட்புறவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை குறித்து பிரதமர் பேசியிருக்காரு. युद्ध शुरू होने के बाद से लेकर अब तक 3,75,000 से अधिक भारतीय सुरक्षित भारत लौट चुके हैं. ईरान से ही अभी तक लगभग 1,000 भारतीय सुरक्षित वापस लौटे हैं. इनमें 700 से अधिक मेडिकल की पढ़ाई करने वाले युवा हैं. खाड़ी देशों में भारतीय स्कूलों में हजारों विद्यार्थी पढ़ते हैं. सीबीएसई ने ऐसे सभी भारतीय स्कूलों में होने वाली कक्षा 10वीं और 12वीं की निर्धारित परीक्षाओं को रद्द कर दिया है. इन बच्चों की पढ़ाई निर्बाध चलती रहे, इसके लिए सीबीएसई उचित कदम उठा रही है. यानी सरकार संवेदनशील भी है, सतर्क भी है और हर सहायता के लिए तत्पर भी है. அதாவது என்ன சொல்றாருன்னா, யுத்தம் ஆரம்பித்த அந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட 3,75,000 இந்தியர்களை நாம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். ஈரான்ல இருந்து கூட 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை நாம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் தேவையான மருத்துவ உதவிகளையுமே நாம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். முக்கியமா இந்த யுத்தம் காரணமாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள், இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க இல்லையா, 10th +2 படிக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய பசங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து அந்த உதவிகளையும் நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எரிசக்தி, பொருளாதாரம், இஸ்ரேல் உடனான நட்புறவு, அமெரிக்கா உடனான நட்புறவு, ரஷ்யா உடனான நட்புறவு, ஈரான் உடனான நட்புறவு, இதை பற்றிலாம் நம்முடைய மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். உலகத்தில் கச்சா எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஸோ யுத்த காலகட்டங்களில் நாம் எரிசக்தி இருப்புகளை வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்தியாவுடைய தற்போதைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். இந்த போர்ல நாம எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கவே இல்லை. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கவே இல்லை. இது இந்த விவகாரத்தில் மேஜர் பாயிண்ட். நம்ம நாட்டுக்கு தேவையான எரிசக்திகள், அடுத்து ஒரு சில தினங்களுக்கு தேவையான எரிசக்திகள் எல்லாமே நம்ம கிட்ட இருப்பு இருக்கு. கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய ஆலைகள் அது எல்லாமே நாம சைடு பை சைடு நிறுவிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ எரிசக்தி தட்டுப்பாடு என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய், அது யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காதீங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியா ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்குங்க அப்படின்ற மாதிரி உலகளவில் ஏகப்பட்ட பிரஷர் இந்தியா மீது போடப்பட்டது. ஆனாலும் அதை பற்றிலாம் நாம் கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாம் ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா டேரிஃப்லாம் போட்டிருந்தானுங்க, பயங்கரமாக போட்டிருந்தானுங்க. நாம் அந்த ஒரு விவகாரத்தை சண்டை கிண்டெல்லாம் போட்டு கம்மி பண்ணலை. அந்த விஷயத்தை நாம் அப்படி அணுகவே இல்லை. நாம் அந்த விவகாரத்தை ராஜதந்திரம் மூலியமா அணுகணும். அவனுங்களே இந்த ஒரு டேரிஃபை கம்மி பண்ணானுங்க. நாம கெஞ்சி கூத்தாடுறதுனாலலாம் டேரிஃப்லாம் அவனுங்க கம்மி பண்ணல. நம்ம ராஜதந்திரத்தை கையில் எடுத்தோம். அதன் காரணமாகத்தான் அமெரிக்காக்காரன் டேரிஃபை கம்மி பண்ணான்.
இதை மோடி சொல்லலை, நான் சொல்கிறேன். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரில் நாம் யாருக்குமே எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கவே இல்லை. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டும் நாம் எடுக்கவே இல்லை. அதே நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, அதன் வழியாக வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் கப்பல்கள், எரிசக்தி கொண்டு வரக்கூடிய அந்த கப்பல்கள் எல்லாமே சேஃபாக நம்ம நாட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தந்தை பெரியார். இந்த ஊபிஸ்கள் இதெல்லாம் சொன்னாலும் சொல்லுவானுங்க. இதுக்கு நடுவில் இந்த காங்கிரஸ்காரனுங்க வேற, ஏண்டா நீங்க குற்றச்சாட்டு தான் வைக்கிறீங்க, அதையாச்சும் உருப்படியா வைக்கிறீங்களாடா? நீங்களா என்ன கற்காலத்துல இந்தியாவை ஆட்சி பண்ணீங்க? 12 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தாடா ஆட்சி பண்ணீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத அக்யூரேட்டா இப்போ நம்மளால சொல்ல முடியும். அதுவே சொல்ல முடியற போது 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன லட்சணத்துல ஆட்சி பண்ணி கீச்சிங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதோ இல்லைன்னா ஆதாரத்தை எடுத்து போடுறதோ அவ்வளோ கஷ்டமாடா? ஏதோ இவனுங்க ஆட்சி, இந்த காங்கிரஸ்காரனுங்க ஆட்சி, பொற்கால ஆட்சி அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அது எப்படா அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி ஒவ்வொருத்தனா லைனா வந்து அடி வாங்கி மீதி வாங்கி ஓடி போறீங்க. 2005ல் 2009ல் 2012 2013ல் அமெரிக்காக்காரன் போட்ட ப்ரெஷரை தாங்க முடியாம நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, அமெரிக்காக்காரன் காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னு இந்த உலகமே பார்த்துச்சேடா. ஆனா நீங்க எப்படா பெரிய யோகிய சீகாமணி மாதிரி இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அமெரிக்காக்காரன் ப்ரெஷரை தாங்க முடியாம இவனுங்க அவனுங்க காலை நக்கி கெஞ்சி கூத்தாடி ஈரான் முதுகுல குத்துனானுங்க. இது வரலாறு. தயவு செய்து இந்த டேட்டாலாம் கொஞ்சம் கூகுளில் தேடி பாருங்க, எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்லேயே கிடைக்கும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, பார்லிமெண்ட்லேயே உட்காந்துக்கிட்டு நரேந்திர மோடி சரண்டர் ஆயிட்டாரு, ஈரானுக்கு இந்தியா துரோகம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஏண்டா பப்பு தான் லூசு மாதிரி பேசுவாருன்னு பார்த்தா நீங்களா என்னடா அந்த ஆளுக்கும் மேலே பேசிட்டு இருக்கீங்க? சண்டை போடுற நாடுகள்கிட்ட ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிற நாடு ஒரே நாடு நம்ம பாரதம் மட்டும்தான். சண்டை போடுற 2 நாடுகளின் தலைவர்களுமே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, அவங்களுக்குள்ள சமாதானம் பண்றதுக்கு இந்தியாவை தான் கூப்பிடுறாங்க, பஞ்சாயத்து பண்றதுக்கு பாரதத்தை தான் கூப்பிடுறாங்க. இதுதான்டா ஆளுமை, இதுக்கு பேர் தான்டா ஆளுமை. உலகமே ஒரு நாட்டுக்கு எதிராக எதிர்த்து நின்னாலும் ஆளுமையோட இருக்கக்கூடிய அரசு தான் இந்த பாஜக அரசு. ஆளுமை மிக்க தலைவர் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள். இத மாதிரியான ஒரு ஆளுமை காங்கிரஸ்காரனுங்க ஆட்சியில இருந்துச்சா? இல்ல. அந்த காலகட்டங்கள்ல இவனுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல ஆளுமைலாம் இல்ல, ஆளார் ஊமைஸ், ஊமையா தான் இருந்தானுங்க. எல்லாருமே ஊமையா தான் இருந்தானுங்க. அமெரிக்கா காரனுங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை இவங்களால பேச முடிஞ்சுதா? பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இங்க வந்து பயங்கரவாத செயல்கள் செஞ்சுட்டு போறானுங்க. எதிர்த்தாக்குதல் பண்றதுக்கு வக்கில்ல, இந்திய ராணுவத்தை ஃப்ரீயா விடுறதுக்கு துப்பில்ல. இவனுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு மோடி சரண்டர், இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு, இந்தியா தோத்து போகுது, இந்தியாவுக்கு சுத்தமா ஆளுமையே கிடையாது, என்னென்னலாம் பேசுறானுங்க பாருங்க. இந்தியாவுக்கு எதிராக எவனாச்சும் சதி வேலைகளில் ஈடுபடுறானா அவனை முடக்கிறதுக்கான வேலைகளை இந்த காங்கிரஸ்காரனுங்க பார்த்ததே கிடையாது, அந்த வக்கே கிடையாது, எதிர்த்து பேசுறதுக்கான துப்பே இவனுங்க கிட்ட கிடையாது. இப்போ பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா, மோடி பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா, இந்தியா ஆளுமை மிக்க ஒரு நாடா மாறினதுக்கு அப்புறமா பைத்தியம் பூச்ச கிழவி மாதிரி பெணாத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஈரான் நாட்டு கூட நாம நட்புறவா இருக்கோம், அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளுக்கு தேவையான உதவிகளையும் நாம செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இஸ்ரேல் கூட ஸ்டில் நாம பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கூட நாம வாணிபம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்புறம் ரஷ்யா பத்திலாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங், பிரதமர் மோடிக்கும் அதிபர் புட்டினுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங், இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்லாம் ஒன்றும் கிடையாது. புட்டின் அவர்களே ஏகப்பட்ட இடங்களை சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே நீங்க கவனிச்சு பார்க்கணும். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி ஆகாதோ அதே மாதிரிதான் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது. ஆனா அவங்க 2 பேருமே, ரஷ்யா மற்றும் இஸ்ரேல், இவங்க 2 பேருமே நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்கடா, தெரிஞ்சுக்கோங்கடா காங்கிரஸ் பைத்தியக்காரனுங்களா. ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும், வெளியுறவு கொள்கைகளை எப்படி நாம் பாதுகாக்கணும், எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும், எப்படி எல்லா நாடுகள் கூடயும் நட்புறவு மெயின்டைன் பண்ணணும், நாட்டின் பொருளாதாரம் பாதிக்காதவாறு எப்படி இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கணும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலயமா பன்றிஸ்தானை போட்டு பொழந்தோமே, அதெல்லாம் தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் எப்படி பொருளாதாரத்தில் நாம் வளர்ச்சி அடையணும், இந்த நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்றத பாஜகவை பார்த்து கற்றுக்கோங்கடா. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து கற்றுக்கோங்கடா.